விஜய்க்கு ஆபத்து. கூட்டணி ஆட்சிக்கு தயாராகும் மு.க.ஸ்டாலின், எடப்பாடி. எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட அதிரடி முடிவு. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றும் கூட விஜய்க்கு ஆட்சி அமைப்பதற்கு தமிழக ஆளுநர் அழைப்பு விடுக்காத நிலையில் தொடர்ந்து 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை காட்ட வேண்டும் என்று அவர் கூறியதால் தமிழக வெற்றிக் கழகம் தடுமாறிக் கொண்டு வருகிறது. அதோடு அதிமுக, திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் இடத்திலும் குதிரை பேரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டு வருகிறது. என்றாலும் தற்போது அனைத்து கட்சிகளுமே உஷாராகிவிட்டார்கள். தங்களது எம்எல்ஏக்களை தனி இடத்தில் பாதுகாப்பாக வைத்துள்ளார்கள். இதனால் அவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தினால் தொடர்பு கொள்ளவே முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தற்போது வெளியாகி இருக்கும் ஒரு செய்தி தமிழக அரசியல் வட்டாரங்களில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது, முதல் தேர்தலிலேயே தங்களை ஓரங்கட்டி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள விஜயை முதலமைச்சராக விடவே கூடாது என்பதற்காக இத்தனை காலமும் எதிரும் புதிருமான கட்சிகளாக இருந்த அதிமுகவும் திமுகவும் தற்போது ஒரு புதிய முடிவெடுத்துள்ளார்கள். அதாவது, தாவேகாவுக்கு பதிலாக அதிமுக, திமுக கட்சிகள் ஒரு புதிய அரசை அமைக்க திட்டமிட்டுள்ளார்கள். அது குறித்த பேச்சுவார்த்தையை 2 கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் நடத்தியுள்ளார்கள். இப்படி கடந்த 2 தினங்களாக ஒரு செய்தி அரசியல் வட்டாரங்களில் காட்டுத்தீயாய் பரவி கொண்டு வருகிறது. என்றாலும் இதற்கு திமுகவும் அதிமுகவும் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் நேற்று சென்னையில் நடந்த திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதில் திமுக எம்எல்ஏக்கள் வருகிற 10ஆம் தேதி வரை சென்னையில் தங்கியிருக்க வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறாராம். அது குறித்து சில எம்எல்ஏக்கள் அவரிடத்தில் கேட்டபோது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை என்பது தெரிய வந்துள்ளது. அதனால் விரைவில் ஒரு புதிய முடிவு எடுக்க உள்ளோம் என்று கூறியுள்ளாராம் மு.க.ஸ்டாலின். அதேபோல்தான் அதிமுக எம்எல்ஏக்களை புதுச்சேரியில் தங்க வைத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமியும் நேற்று அங்கு புறப்பட்டு சென்றார். அப்போது திமுகவுடன் கூட்டணி அமைத்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க தாங்கள் திட்டமிட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்து நிலைத்துவிட்டால் அதன் பிறகு திராவிட கட்சிகளுக்கு சிக்கலாகிவிடும். அதனால் ஆரம்பத்திலேயே தாவேகாவை கிள்ளி எறிந்து விட வேண்டும். அதனால் திமுக, அதிமுக 2 கட்சிகளும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க திட்டமிட்டிருப்பதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, அப்போது 2 கட்சியினருக்கும் சம அளவில் அமைச்சர்கள் கிடைப்பார்கள். அதனால் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்று அதிமுக எம்எல்ஏக்களிடத்தில் கூறியுள்ளார். அந்த வகையில் இந்த தேர்தலில் கூடுதல் தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜய்தான் முதலமைச்சராவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலை தற்போது அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க திட்டமிட்டு வருவது தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் திராவிட கட்சி அல்லாத ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது விஜய்க்கு பெரும்பான்மை விவகாரத்தில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இத்தனை ஆண்டுகளாக அடித்துக்கொண்ட 2 திராவிட கட்சிகளும் தற்போது கைகோர்த்து புதிய ஆட்சி அமைக்க திட்டமிட்டு வருகிறார்கள். அடுத்த செய்தி. தமிழ்நாட்டுக்கு மறு தேர்தல் வருகிறதா? 108 எம்எல்ஏக்களுடன் ராஜினாமா செய்ய தயாராகும் விஜய். ஆளுநர் எடுக்கப் போகும் முடிவால் உச்சக்கட்ட பரபரப்பு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 108+5 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கும் நிலையில் இன்னும் 6 எம்எல்ஏக்கள் அவர் ஆட்சி அமைக்க தேவைப்படுகிறது. ஆனால் ஆளுநர் அர்லேகரோ 118 எம்எல்ஏக்களுடன் வாருங்கள், பதவி பிரமாணம் செய்ய வைக்கிறேன் என்று கூறியுள்ளார். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தினால் அது முடியவில்லை. இந்த நிலையில் நேற்று ஆளுநர் அர்லேகர் அளித்துள்ள ஒரு பேட்டியில், தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி பல நாட்கள் ஆகிவிட்டது, அப்படி இருந்தும் ஆட்சி அமைக்க அனுமதி கொடுக்காதது ஏன் என்று அவரிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு, வாக்குகள் எண்ணப்பட்ட அடுத்த நாளே பதவி பிரமாணம் செய்ய வைக்க நான் தயாராக தான் இருந்தேன். ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான எண்ணிக்கை கிடைக்காததால் தாமதம் செய்கிறேன். இப்போது கூட 118 எம்எல்ஏக்களுடன் எந்த கட்சி வந்தாலும் நாளைக்கே பதவியேற்பு விழா நடத்த தயாராக இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். அதையடுத்து அவரிடத்தில் எஸ்.ஆர். பொம்மை வழக்கில் சட்டசபையில் தானே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு, பொம்மை வழக்கு வேறு, இது வேறு. அது நடைபெற்று கொண்டிருந்த ஒரு ஆட்சி. ஆனால் இது புதிய ஆட்சி. மெஜாரிட்டி யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும். இதுவே நடந்து கொண்டிருக்கும் ஒரு ஆட்சி என்றால் பெரும்பான்மையை சட்டசபையில் நிரூபிக்க சொல்லிவிடலாம் என்று பதில் கொடுத்துள்ளார் ஆளுநர் அர்லேகர். அதையடுத்து அவரிடத்தில், எங்கள் விஜய் ஆட்சி அமைப்பதை தடுக்க முயற்சி எடுப்பதாக கூறப்படுகிறதே என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு, ஜனநாயக ரீதியாக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட யாரையும் யாராலும் தடுக்க முடியாது. என்னை பொறுத்தவரை அதுபோன்ற தலைவர்களை ஊக்குவிப்பேன். இப்போது தமிழக வெற்றிக் கழகத்திடம் கூட ஒரு நிலைமையை தெளிவாக சொல்லிதான் அனுப்பியிருக்கிறேன் என்று கூறியுள்ள ஆளுநரிடத்தில், அப்படியென்றால் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை எனில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க முடியாதா என்று கேட்கப்பட்ட அடுத்த கேள்விக்கு, மெஜாரிட்டி இல்லை என்றால் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் 118 எம்எல்ஏக்கள் கிடைக்காமல் ஆட்சி அமைக்க
கோரவில்லை என்றால் அடுத்த ஆப்ஷனாக மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பேன். அதையடுத்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து அதை கேட்டு முடிவு அறிவிப்பேன். என்னை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் குதிரை பேரம் நடத்துவதற்கு அனுமதிக்க மாட்டேன். அதில் எனக்கு உடன்பாடில்லை. அப்படி ஒரு விஷயம் நடந்துவிடக் கூடாது என்பதிலும் உறுதியாக இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் தமிழக ஆளுநர் அர்லேக்கர். இந்த நிலையில் நேற்றிரவு தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்களில் வெளியாகியுள்ள ஒரு செய்தியில், தமிழ்நாட்டில் அதிக தொகுதியில் வெற்றி பெற்ற கட்சி என்கிற அடிப்படையில் ஆளுநரிடத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கூறினால் பெரும்பான்மையை நிரூபியுங்கள் என்று கூறுகிறார். அவரை பொறுத்தவரை பெரும்பான்மையுடன் அதிமுக திமுக கட்சிகள் இணைந்து வந்தாலும் ஆட்சி அமைக்க அனுமதி கொடுப்பார் என்பது தெரிய வந்துள்ளது. அதனால் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்கள் 108 பேரும் ராஜினாமா செய்வோம் என்று விஜய் முடிவெடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜயின் இந்த முடிவு பனையூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த செய்தி, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிதான். விஜய் முட்டி மோதி கடைசியாக நம்மிடம்தான் வருவார். அதிமுக எம்எல்ஏக்களிடம் பேசிய எடப்பாடி. தாவேகா விஜயால் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை பிடிக்காத நிலை ஏற்படும் சூழல் உருவாகிவிட்டது. அந்த அளவுக்கு திமுக அதிமுக கட்சிகள் தங்களது கட்சி எம்எல்ஏக்களையும் கூட்டணி கட்சியின் எம்எல்ஏக்களையும் தடுத்து நிறுத்தி வைத்து விட்டார்கள். இந்த நிலையில்தான் தற்போது திமுக அதிமுக கட்சிகள் தங்களது எம்எல்ஏக்களை பாதுகாத்து வருகிறார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் உள்ள ஒரு ரிசார்ட்டில் தங்க வைத்துள்ளார். இந்த நிலையில் நேற்று புதுச்சேரி பூரணாங்குப்பம் சென்று அதிமுக எம்எல்ஏக்களை சந்தித்துள்ளார் எடப்பாடி. அப்போது அவர்கள் முன்னிலையில் அவர் பேசும்போது, அனைவரும் சிறிது காலம் பொறுமையாக இருங்கள். நம்முடைய எம்எல்ஏக்கள் யாரும் புதுச்சேரியிலிருந்து தங்களது ஊருக்கு செல்ல வேண்டாம். தற்போது விஜய் பெரும்பான்மை இல்லாமல் முட்டி மோதிக்கொண்டு வருகிறார். எந்த கட்சி எம்எல்ஏக்களும் அவர் பக்கம் செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் அடுத்தபடியாக அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமையும். அதற்கான சூழல் உருவாகிவிட்டது. சில கட்சிகளிடத்தில் பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது என்று பேசிய எடப்பாடி பழனிசாமி, இன்னும் ஒரே வாரத்தில் மொத்த அரசியல் சூழலும் மாறப்போகிறது. அதனால் யாரும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துவிட வேண்டாம் என்று கூறியுள்ளார். இப்படி எடப்பாடி பழனிசாமியை அடுத்து அதிமுக ஆட்சிதான் என்று பேசி இருப்பது தமிழக வெற்றிக் கழக வட்டாரத்திற்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதோடு எடப்பாடி பழனிசாமி அங்கு சென்றபோது நாளைய தமிழக முதலமைச்சர் எடப்பாடியார் என அதிமுகவினர் முழக்கமிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதை வைத்து பார்க்கும்போது இதன் பின்னணியில் ஏதோ ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரிய வந்துள்ளது. அதேபோல் நேற்று மு.க. ஸ்டாலினிடத்தில் அதிமுக ஆட்சி அமைக்க நீங்கள் ஆதரவு கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதே என்று மீடியாக்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு மறுப்பேதும் கொடுக்காமல் அவர் சென்றுள்ளார். இதன் மூலம் விஜயை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அதிமுக திமுக என்கிற 2 கட்சிகளும் தற்போது கைகோர்த்திருப்பது தெரிய வந்துள்ளது. குதிரை பேரத்தில் இறங்கிய தமிழக வெற்றிக் கழகம். சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளை பிடித்துள்ள விஜய்க்கு ஆட்சி அமைக்க 118 தொகுதிகள் தேவைப்படுவதால் தற்போது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துவிட்டது. இதனால் அவர்கள் மூலம் 5 தொகுதிகள் கிடைத்திருக்கிறது. இது தவிர இன்னும் 6 தொகுதிகள் இருந்தால் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்தினால் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அதிமுக திமுக கட்சிகளும் தங்களது எம்எல்ஏக்கள் மட்டுமின்றி தங்கள் கூட்டணியில் உள்ள கட்சி எம்எல்ஏக்களையும் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டு வருகிறார்கள். இதனால் ஏற்கனவே தேர்தலுக்கு பிறகு அவசியப்பட்டால் தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்போம் என்று கூறிய திருமாவளவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளை தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து துரத்தி வருகிறது. அதோடு எங்கள் கூட்டணியில் இணைந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதோடு மிகப்பெரிய தொகையும் கைமாறும் என்றும் குதிரை பேரத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.